அனைவருக்கும் வணக்கம். இது உங்க அஸ்வின் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டான்சன்னா என்னன்றத ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருப்போம். இந்த டான்சனுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, எந்த வெப்சைட்ல அப்ளை பண்றது, இதுக்கு அப்ளை பண்ணா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு வேணும், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், என்ன சைஸ்ல இருக்கணும், எங்க அப்லோட் பண்ணணும், எங்க வெரிஃபிகேஷன் ஆகும், எப்படி இது வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுன்னு உங்களுக்கு அப்டேஷன் தெரிவிக்க ஆரம்பிக்கும். இதை தாண்டி உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்க எப்படி டவுன்லோட் பண்றது, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் ஆளு, உங்க எக்ஸாம் டியூரேஷனு, எம்பிஏனா மார்னிங் நடக்கும், எம்சிஏனா ஈவினிங் நடக்குங்க. இதெல்லாம் எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறது, அதை பத்தி தான் இந்த பார்க்க போறோம். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டான்சன் எப்படி அப்ளை பண்றது, ஃபர்ஸ்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். டான்சன் நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்படின்னு ஒரு வெப்சைட் வருங்க. அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க உள்ள போயிட்டு எம்பிஏ, எம்சிஏ அல்லது சிட்டா பிஜி அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் எம்பிஏன்னு ஒன்று இருக்கும். அந்த எம்பிஏ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேல ரைட் சைட் கார்னர்ல லாகின் ஒன்று இருக்கும். அந்த லாகின்ல போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்டு நீங்க ரெண்டுத்தையும் இதில் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் ஆயிருங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு வெரிஃபிகேஷன், ஒரு இமெயிலும் போயிடும். உங்களுக்கு டான்சென்ட்டுக்கான ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். அந்த அக்கௌண்ட் தான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்ட்ல போயிட்டு உங்களோட 12th மார்க் ஷீட்ஸ், உங்களோட செமஸ்டர் ஃபைனல் செமஸ்டரோட குமுலேட்டிவ் மார்க் ஷீட்ஸ், அதாவது ஓவரால் மார்க் ஷீட்னு சொல்லுவாங்க, அந்த மார்க் ஷீட்ஸ், அப்புறம் உங்களோட ஆதார், உங்களோட சிக்னேச்சர், உங்களோட போட்டோ, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்குங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் ஆகி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் போகுங்க. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் மீன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் ஒரிஜினல் தானா, கரண்ட் இயர்ல நீங்க பாஸ் ஆயிருக்கீங்களா, ஏதாவது அரியர் ஏதாவது வச்சிருக்கீங்களா, 12th ஏதாவது பாஸ் ஆயிருக்கீங்களா, ஃபெயில் ஆயிருக்கீங்களா, இந்த வெரிஃபிகேஷன் நடக்குங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு தான் ஹால் டிக்கெட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுங்க. அந்த ஹால் டிக்கெட்ல தான் உங்களுக்கு எங்க எக்ஸாம் ஆடு, நீங்க என்ன பேட்ச், எத்தனை டைமிங், அதாவது மார்னிங் பேட்சா ஈவினிங் பேட்சா, எந்த டைமிங்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது, அதை பத்தி எல்லாமே டிசிஷன் ஆகுங்க. இது முழுக்க யார் நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் நடத்துறாங்க. லாஸ்ட் இயர்ல எப்படி நடந்துன்னு பார்ப்போம். லாஸ்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டான்சன் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த நோட்டிபிகேஷன் ஜனவரி 6th, அதாவது இன்னைக்கு வந்து ஜனவரி 4ங்க. இப்போ ஜனவரி 5th அல்ல 6th நாளானைக்கு உங்களுக்கு இதுக்கான டான்சன் நோட்டிபிகேஷன் விடுவாங்க. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் அப்ளிகேஷன் ஃபார்மும் லாஸ்ட் இயர் முந்தானேத்து, அதாவது நாளானைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால கொஞ்சம் நீங்க அப்டேட்டா இருங்க. உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வைங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் பாத்தீங்க, இந்த டான்சன் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஜனவரி 10th அன்னைக்கு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த இயரும் டென்டேட்டிவா ஜனவரி 10th தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்காங்க. இந்த டான்சன் அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ரெடி பண்ணுவீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன தேவை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைன்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதை பார்த்துக்கோங்க. இந்த டான்சன் அப்ளிகேஷன் நீங்க கரெக்டா அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு டான்சன் ஹால் டிக்கெட் கிடைக்குங்க. அதனால மிக கவனமா அந்த டான்சன் அப்ளிகேஷன் போடணும். சரிங்களா? லாஸ்ட் இயர்ல உங்களுக்கு பிப்ரவரி 7th அன்னைக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா ஜனவரி 10ல இருந்து பிப்ரவரி 7 கரெக்டா ஒரு 1 month கேப் இருக்கு. இந்த 1 monthல தான் நீங்க உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க அப்ளை பண்ணி வெரிஃபை பண்ணி எல்லாமே பாஸ் பண்ண போறீங்க, கரெக்டா அப்ளை பண்ண போறீங்க. அந்த டைமிங்ல உங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ப்ரியராவே தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ரொம்ப முக்கியங்க. எக்ஸாமினேஷன் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 2nd week of மார்ச்ல நடந்துங்க. ஆனா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம்னு நினைக்கிறாங்க. பட் டென்டேட்டிவா உங்களுக்கு மார்ச் மந்த் தான் எக்ஸாம் நடக்கும். கொஞ்சம் 2nd week அல்ல 3rd week அது ஒரு ஆசிலேஷன்ல இருக்குங்க. ஆனா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2nd weekல நடந்திருக்குங்க. இந்த வருஷம் கொஞ்சம்